guys, welcome back to another ஒரு புது வீடியோ. ஸோ இந்த டைலாக் சொல்லி கிட்டத்தட்ட 5 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இத்தனை மாதமாக இதனால வீடியோ போடல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மல்டி மீடியா பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரிவா, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். WCC4 கம்மிங்கா, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ நீங்க பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ இழுக்காம டேரெக்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடலாம். ஸோ WCC4 வருமா வராதா? நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா WCC4 இருக்குமா, இல்லைன்னா லூடோ கிரிக்கெட் மாதிரி இன்னொரு கேம் அவங்க லான்ச் பண்ணுவாங்களா அப்படி கேட்டிங்கன்னா ஸோ 100% பார்த்தீங்கன்னா WCC4 தான் வரப்போகுது. ஓகேவா, இதுக்கான இன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, WCC4 கம்மிங் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வெறும் WCC4 கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட்டுக்கு மட்டும் தான் லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யார் WCC4 கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கமெண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க லைக் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கமெண்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா WCC4 இருக்க போகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் எப்போ வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா அது அஃபிஷியல் அப்டேட் எப்போ வரும் அப்படி கேட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு கப் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. சரிங்களா, இந்த வேர்ல்டு கப் டைமில் தான் இந்த கேமு கூட அவங்க லான்ச் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் மல்டி மீடியா பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு வேற மாதிரி கேமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த கேம் எந்த இன்ஜின்ல மேக் பண்றாங்க அப்படி கேட்டிங்கன்னா மொத்தமாக யூனிட்டி இன்ஜின்ல தான் பார்த்தீங்கன்னா மேக் பண்றாங்க. யூனிட்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெர்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா இவங்க கேம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அன்ரியல் இன்ஜின் கிடையாது அப்படி கேட்டிங்கன்னா யூனிட்டி இன்ஜினே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்ரியல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட்டி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அன்ரியல் கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக யூனிட்டிலுமே கொடுக்க முடியும். இவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அன்ரியல் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன்ஜின்லையுமே இவங்க சூப்பராக கொடுக்க முடியும். அது இவங்க கையில தான் இருக்கு. ஸோ நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இவங்க தான் ஸோ வேற மாதிரி கேமை கொண்டு போகணுங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல இங்கே என்னென்ன ஸ்பீச்சர்ஸ்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இஃப் பாசிபிள் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்பீச்சர் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறாங்க. ஓகேவா, ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை. வீடியோ சேஃபா இருங்க. பை.